ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. பெரியவர்கள் ஆசி இல்லாமல், அது மேலானவர்கள் ஆசி இல்லாமல் ஒரு துன்பமற்று வாழ முடியாது. என்னையோ துன்பத்தை பொறுத்தே பேசிட்டு வரேன்னா அதிகாரம் பயப்பட்ட அதிகாரம் இடுக்கண் அழியாமை கலங்காமை. இப்படி ஒவ்வொரு வகையிலும் கடைசி வரையிலும் முதுமை வந்தால் துன்பம், இளமை வந்தால் துன்பம், முதுமை வந்தால் துன்பம், நரதிரை வந்தது, ஈழை இருமல் வந்தால் துன்பம். சில பேர் என்ன சொல்லுவான், ரொம்ப இருமல் இருக்கும், ரொம்ப கொடுமையான நோய் இந்த இருமல் தான். அவனும் தூங்க முடியாது, மற்றவன் தூங்க விட மாட்டான். அப்பாப்பாப்பா போட்டு அவனை கசைக்கும், இருமிக்கிட்டே இருப்பான், ஒரு வழி இல்லை. இன்னும் சில துன்பம் இருக்கு. வயதானவர்கள் மலைச்சல் அங்கேயே கடிப்பார், அவருக்கா துன்பம், அவனுக்கா துன்பம். அது அவர்களுக்கு பாதுகாப்பு தராமல, அது மலைச்சால் தள்ளணுமல்லவா. என்ன கொடு, என்ன துன்பம், கடவுளே ஏன் இந்த துன்பத்தை தந்தேன்னா, இதை கொண்டுட்டு போயிட்டாலும் பரவாயில்லன்னா, வயசு 85-90 ஆச்சு, எப்படியாவது கொண்டு போடுன்னா. அவ கிளவி கேட்குறா, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்களேண்ணா. மருமக மக எல்லாம் சொல்கிறான், எப்படியாவது கொண்டு போங்கிறான். கடவுளே என்னை காப்பாற்றுங்கிறான் கிளவி. எப்படி இருக்கு அவனுக்கு? இவன் கடவுளை கேட்கிறாள், அவர் கடவுளை வேண்டுறான். அப்பயே அந்த துன்பத்தை அனுபவிக்கணும். இப்போ மாமன் மாமி தாய் தந்தை மலைச்சலம் கட்டிலே கிடக்கிறான். வாய்ப்பு கிடைத்ததும்மா, அறிவுடையவன் வாய்ப்பு கிடைத்திருக்கு. இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் நாம். நம் தாய் நம்ம தந்தை மலைச்சலம் கழிக்கிறான். அதை நாம் யாருக்கோ ஒருவருக்கு மலைச்சலம் சுத்தப்படுத்துகிறோம். ஆசான் பார்க்குறான், கடவுள் நல்ல பிள்ளை, தன்னுடைய தாயோ அல்லது பாட்டியோ அல்லது மருமகனோ தன்னுடைய மாமனாரோ மாமியாரோ முதியவர்களுக்கு தொண்டு செய்கிறான். சகித்து கொண்டு தொண்டு செய்கிறான், நாட்டத்தை பொறுத்து கொண்டு தொண்டு செய்கிறான். கடவுள் நல்ல பிள்ளை. அம்மா என்ன எப்படியாண்ணா, எனக்கு செய்வார்கள் இதை, எனக்கு அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. இப்படி செய்கிறவருக்கு முதுமை வருமோ? முதுமை வரதான் செய்யும், நல்ல சாவாக இருக்கும். ஒரு முதியவளுக்கோ ஒரு வயதான கிழவிக்கோ கிழவனுக்கோ அவன் இருமுவான், கண்டத்தை துப்புவான். சகித்து கொண்டு தொண்டு செய்தால் அவனுக்கு நல்ல சாவு வரும். சகித்து கொள்ளாமல் வயதானவர்கள் இடறி பேசினால் வினை நமக்கு சூழாது, புண்ணியம் கிடைக்காது. எனது தந்தைக்கு காற்றா வந்து விட்டது, எல்லாரும் ஒதுங்கிட்டான். நான் பக்கத்தில் இருந்தேன், நான் தான் அதை சுத்தப்படுத்தினேன். எல்லாரும் ஒதுங்கி விட்டார், நான் அதை இருந்து பாதுகாத்தேன், அதை ஏற்றுக்கொண்டேன். சைப என்ன சொல், நடப்பது நடக்கட்டும், காடாதானே வரட்டுமே, சாவது எப்போ சாவுன்னு. அப்போ அது அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. தந்தைக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. தாய்க்கு என்னால் உதவி செய்ய முடியாது, பெண் அது. ஆக அதுவும் சந்தர்ப்பத்தில் வயதானவர்கள் என்ன வெக்கம், நம்மை பெற்றவள் தானே, அது உடம்பு குளிப்பாட்டணும். கதையெழுத்து மூடிட்டு உடம்பு குளிப்பாட்டு, மழைச்சலத்தை அள்ளு, மனைவி இல்லைனாலும் மகை இல்லைன்னா நீ செய், உன்னை கடவுள் காப்பாற்றுவான், உனக்கு இந்த துன்பம் வராது. முதுமை வரும், ஆனால் நல்ல சாவு வரும். இப்படி கட்டிலே கடந்து நலியக்கூடிய வாய்ப்பு வராது. அப்போ பொறுத்து கொள்கின்ற அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுவர்களுக்கு புண்ணியமும் உண்டு. வயதானவர்களை பொறுத்து ஈழை இருமலுக்கும் மலைச்சலத்தை அள்ளுகின்ற பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி, கடவுளின் முழு ஆசி பெறுகிறார்கள் அவர்கள். கடைசியில் அவர் மரணம் 85-90 வயசு இருந்தாலும் நடை உடையோடு இருப்பார்கள். நடை உடையினா தானே நடந்து சென்று மலைச்சலம் கழிப்பது. இடுப்பில் சில பேர்த்துக்கு தெரியாது, உணர்ச்சி இருக்காது, கடைசி காலத்துக்கு உணர்ச்சி இருக்காது. இடுப்பில் சீலை இருக்கா வேஸ்ட்டுக்கான்னு தெரியாது, அதை போயிட்டே இருப்பான். அடுத்தவங்க தான் சுற்றி விடணும். நடை உடையாக இருக்காரா, நான் இருக்காருண்ணா. உடை இருப்பில் இருக்குது, மானத்தை காப்பதற்கு உடை இருப்பில் இருக்குங்கிற உணர்ச்சி இருக்க வேண்டும். அதே சமயத்தில் தன்னுடைய மலைஜலத்தை நடந்து வெளியில் செல்ல வேண்டும். அது இப்போ தான் கழிவறை வீட்டில் இருக்குது, அந்த காலத்தில் இருக்காதா. நடை உடையோடு இருக்கணும், நடையும் இருக்கணும் உடையும் இருக்கணும். நடைய ரோட்டில் போனால் என்ன ஆகும், 85-90 வயசு கடவுள் இருந்தாலும் ரோட்டில் நிர்வாணம் போனால் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அது வயசான காலத்தில். ஆக கடைசி வரையிலும் ஒரு முதியவர்களுக்கு மாமன் மாமிக்கோ தாய் தந்தைக்கோ உதவி செய்கிறவன் நல்லபடி சாவான். இந்த கடைசி வரை நடை உடையோடு இருப்பான். நடை இருக்கும் உடையும் இருக்கும்.
இடுப்போட உடையும் இருக்கும், உணர்வு இருக்கணும் அல்லவா. அப்போ இது ஒரு வகை, அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது தியாகத்தால் வருகின்ற துன்பம், தியாகம், அது தியாக உணர்வு, அது தொண்டு, அது கடவுள் தொண்டு. முடியாதவர்களுக்கு முடிந்தவர்கள் செய்யக்கூடிய தொண்டு சிவத்தொண்டு, அது கடவுள் தொண்டு.